அண்ணே ஹாய். கேரளாவில் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்தேங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய்க்கு நானே மிரண்டு போயிட்டேன். 7 லட்சம் ரூபாய்க்கு வீடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அந்த அளவுக்கு வீடு பண்ணியிருக்காங்க 7 லட்சம் ரூபாய்க்கு. கேரளாவில் இருந்து நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முதல்ல வந்து அந்த சேட்டன்ட்ட பேசுவோம். எப்படின்னு அவரே சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்த்துட்டு வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். கேரளாவில் சேர்த்தலாங்கிற ஏரியாவில் கூலி வேலை செய்யக்கூடிய ரவிங்கிறவருக்கு வீடு தான் இது. குறைஞ்ச செலவில் செய்யக்கூடிய அளவில் போட்ட பிளானோட பிரதிபலிப்பு தான் இது. முதல்ல வீட்டு ஓனரோட பேச்சை കേൾக்கலாம். ഒരു 12 മണിക്ക് പോകണം, എല്ലായിടത്തും പോകണം. പക്ഷെ എനിക്കൊരു വീട്, നല്ലൊരു വീടില്ല. ഒരു ചെറിയൊരു വീട് ഞാനങ്ങനെ വെച്ചതാണ്. ഇതൊരു ലൈഫിൻ്റെ വീടാണ്. ഇത് 4 ലക്ഷം രൂപ മുനിസിപ്പാലിറ്റിയിൽ നിന്ന് ഞങ്ങൾക്ക് കിട്ടിയത്. ബാക്കി കൂടിയൊക്കെ അവിടെ നിന്ന് ലോണും ഇതൊക്കെ എടുത്ത് ഞങ്ങൾ ഒരു 7 ലക്ഷം രൂപയ്ക്ക് ഒരു വീട് വെച്ച്. ഒരുപാട് പേർക്ക് വീട് കിട്ടാണ്ടല്ലേ. എല്ലാവരുടെയും ഈ പഴയ വീടൊക്കെ ഉപയോഗിച്ചൊക്കെ പോയല്ലേ. മഴക്കാലം ഈ പ്രകൃതിക്ഷോഭമൊക്കെ തന്നെയാണ്. നല്ലൊരു വീട് ചെറുത് വെച്ച് നമ്മളെ കൊക്കിലൊതുക്കാവുന്ന രീതിയിൽ ചെയ്തതേ ഉള്ളൂ. എൻ്റെ ഇല്ലാതെയൊക്കെ ചെയ്യണമായിരിക്കും നല്ലത്. കൂടുതൽ കടമൊക്കെ വെച്ച് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ജപ്തിയായും മറ്റേ ഇങ്ങനെ പല നടപടിയും വരുമല്ലോ. അപ്പോൾ നമ്മൾ കഴിയാവുന്നതും നമ്മൾ ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് കടം ഒഴിവാക്കി ചെറിയ നമ്മുടെ ഒരു ഇതിൽ വെക്കാവുന്ന രീതിയിലൊക്കെ ചെറിയ ലോണൊക്കെ എടുത്ത് ചെയ്യുക. അതിന് അങ്ങനെ എനിക്ക് പറയാനുള്ളത്. 640 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஐடியல் வீடு தான் இது. நல்ல வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கரெக்டான பொசிஷனில் வீடை வச்சு எடுத்திருக்காங்க. சிம்பிளான எலிவேஷனும் 7 லட்சம் ரூபாய்ங்கிற குறைஞ்ச பட்ஜெட்டும் தான் வீடை இன்னும் பெருமைப்படுத்தி காணிக்குது. முன்னால் ஒரு சிட் அவுட்டும் கார்போர்ச்சும் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு உள்ளால் ஆன செலவும் வெளியே ஆன செலவும் எல்லாம் சேர்த்து தான் 7 லட்சம் ரூபா இதுக்கு ஆகிருக்குது. 3 சென்ட் பூமியில் தான் இந்த வீடை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு தேக்கு டோர் மாதிரி இருந்தாலும் ஐனி மரத்தில் தான் இந்த டோரெல்லாம் செய்திருக்காங்க. நல்ல நீட்டான டைல்ஸ் போட்டு ரொம்ப ஆடம்பரம் காணிக்காமல் நல்ல சுத்தமாட்டு வச்சுருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் ரூம் தான் இது. இதோட இட சைடில் 2 பெட்ரூம் வச்சுருக்காங்க. வலது சைடில் காமன் டாய்லெட்டும் கிச்சனும் ஒர்க் ஏரியாவும் செட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் அழகாக உட்காந்து சாப்பிடுற மாரி டைனிங் வச்சுருக்காங்க. கூலி வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப செலவு குறைஞ்சதும் ரொம்ப அழகானதுமான நல்ல நீட்டான வீடுகளை கட்டி எடுக்கிறாங்க. அதுக்குள்ள நல்ல ஏற்ற உதாரணம் தான் இந்த வீடு. இதுக்கு வலது சைடில் ஒரு வாஷ் ஏரியாவும் வச்சுருக்காங்க. அதோட தொட்டு பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. டாய்லெட்டை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டனும் போட்டிருக்கிறாங்க. அதை தாண்டின உடனே கிச்சன் இருக்குது. இனி ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்ப்போம். 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள முதல் பெட்ரூம் இதுதான். கலர் காம்பினேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கு 2 பாளி உள்ள 2 ஜன்னல் அழகாக போட்டிருக்கிறாங்க. அழகான விண்டோ கட்டன்களும் ஸ்டோரேஜ் கபோர்டும் ரொம்ப பக்காவாக இருக்குது. நல்ல ஒதுக்கமும் அழகும் உள்ள நல்ல ஒரு சின்ன வீடு இது. இந்த வீட்டில் 2வது பெட்ரூமு. எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் வீட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. இங்கே இந்த வீட்டு ஓனர் அந்த டாஸ்கை சாமர்த்தியமாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஹாலில் வலது சைடு தான் காமன் டாய்லெட் வச்சுருக்காங்க.
மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலை குறைஞ்சதும் ரொம்ப அழகானதுமான டைல்ஸும் ஃபிட்டிங்ஸு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இனி கிச்சன் காட்சிகளை நம்ம பார்ப்போம். தரையும் சுவரும் கிச்சன் கேபினட்டும் அப்புறம் கிச்சன் கபோர்டும் ஒன்றுக்கு ஒன்று மிச்சமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. செலவுன்னாலும் ஃபுல் ஃபர்னிஷ்டும் நல்ல ஸ்டோரேஜ் வசதியும் கொண்ட நல்ல சூப்பரான ஒரு கிச்சன் ஆகும் இது. கை நீட்டினாலே எல்லாம் எத்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே கிச்சன்லேயும் ரூம்கள்லேயும் வச்சுருக்கக்கூடிய கபோர்டுகளுக்கு ஆகின மொத்த செலவே 35,000 ரூபா தான். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் விலை உயர்ந்த கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.